வெள்ளி சவக்கு. ஏங்க இப்போ என்னை பார்த்து எப்படி தெரியுது? வெள்ளி சவக்கு அனைத்துமே இருக்கிறது. என்னை பார்த்து எப்படி தெரியும்? உன்னை பார்த்தால் இப்பொழுது ஒரு நாட்டை ஆளக்கூடிய அரசன் எப்படி இருப்பாரோ அதை போல இருக்கிறாய். உங்களை பார்த்தா எப்படி தெரியுது? என்ன பார்த்தா எப்படி இருக்குது? ஏய் அந்த திருவோடு எடுத்து வந்து கையில கொடு. எங்க அம்மானுக்கு அரசன் தான். ஆமா நான் தான் அரசன். ஆமா ஏய் இங்க வாங்க பாருங்க பாருங்க சொல்றேன். ஏங்க ஏய் யாரங்க அந்த திருவோடு எங்கடா? கொண்டாடா சீக்கிரம். வேலை சொன்னா நீ சரியா செய்யறதே இல்ல. வர்ற நீ வேலை விட்டு போ. நீ வேலை விட்டு போ. அதுதான் 150 ரூபாய் வாங்கினீங்க. என்னடா 150 ரூபாங்கிற வேலை விட்டு போ. அது எங்க ரெண்டு பேருக்கு ஒரு டீலிங். வேற ஒரு டீலிங். கையில திருவோடு கொடுறான். மேக்கப் மேக்கப் பண்ணு. ஆமாங்க. ஐயோ யாரு நான் இல்லைங்க அவர்கிட்ட கொடுங்க. போக்கி ஏங்க இவரு போக்கி. அவரு வலிபோக்கி. ஆமா மேக்கப் பண்றா அப்பதான் நல்லா இருக்கும். ஆமா நந்தவனத்தில் ஓராண்டி அவன் 4-6 மாசமாய் புயவனை வேண்டி கொண்டு வந்தாடில கீழே உட்காரு. உட்காரு கீழே. கூத்தாடி போட்டுடை தாண்டி நந்தவனத்தில் ஓராண்டி ஆண்டி மழை பெய்யி ஊரெல்லாம் தண்ணி. நல்லா இருக்கு. ஊரெல்லாம் தண்ணி. அந்த மகராசி குழிக்குள்ள ஊறுபட்ட சுண்ணி. என்னடா பாடுறாரு? தம்பிக்கு தடி கொஞ்சம் நீளம். தம்பிக்கு தடி கொஞ்சம் நீளம். இந்த தருதல பிள்ளைக்கு குளிரம் என்னமா என்ன மிரட்டுறாரு அவரு? அவர் எதுக்கு மிரட்டுற? நீதான் இப்ப வந்து நீ வந்து அவர் வந்து ராஜா மாதிரி நான் வந்து ராணி மாதிரி நீ வந்து யாசகம் கேட்கக்கூடிய பிச்சைக்கார மாதிரி. கல்யாண வெத்தலை பாக்கு கல்யாண வெத்தலை பாக்கு கருப்புளி செம்புளி குத்துற மாதிரி இருக்குது. கல்யாண வெத்தலை பாக்கு கடகாணி பூத்த மத்தலகாடு நாக்கு. சரி கையில திருவாடு கூட பண்ணிக்கோ. மந்திரி சொல்ற மாதிரி கரெக்டா கேளு. எங்க அந்த கையில திருவோடு ஆசையே இல்லையா? ஏங்க இதுவெல்லாம் ஒரு போட்டோ எடுக்கணுங்க. தடம் வீடியோ சொன்னா எடுத்துக்கொண்டிருக்கிறார். ஏங்க இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். அந்த கேள்வி கீழே உட்காருங்க. ஏங்க இன்னைக்கு நான் அழகா இருக்கிறேன்னு சொல்லிட்டு கட்டின பொண்டாட்டியை விட்டுட்டு இன்னைக்கு என் பின்னாடி வந்துட்டீங்க. நாளைக்கு என்ன விட ஒருத்தி உங்களுக்கு யாராச்சும் அழகா கிடைக்கலாம். அப்ப இதே மாதிரி என்ன விட்டுட்டு அவ கூட போக மாட்டீங்க. என்ன நிச்சயம்? போவீங்களா? என்ன விட்டுட்டு வேற யாரு விட்டு போறேன்? அப்படியா? சரி இத்தனை வருஷமா உங்களை பெத்து வளர்த்தது உங்க அப்பா தானே. அவருக்கு போய் கொல்லி போட கூட உங்களுக்கு மனசு வரலையே. நாளைக்கு அதே மாதிரி நீங்க எனக்கு செய்ய மாட்டீங்க. எங்க நேரங்க நிச்சயம்? நீ என்ன தங்க சிலை உனக்கு அப்படி ஒரு நிலைமையே வராது. அப்படியா? உண்மையாவா? என்ன மனம் வந்ததுடா? என்ன மனம்?
அவ காந்தாவா? யாருடா உனக்கு காந்தா? ஏண்டா டேய் கூத்தியால நம்புறவன் போல இப்படிதான் அப்ப செத்து கிடக்குறான். ஏண்டா கேன புண்ட உன அப்படி போய் கொல்லி வைக்க வழியில வக்கல என்ன நக்கிட்டு திரியிறியே. ஏண்டா நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு பொம்பளைக்கு போக வேண்டிய என்னடா நிச்சயம்? காந்தா எல்லாம் சும்மா தானே பண்ற. என்ன சும்மா சும்மா நாச்சுக்குதானே? சும்மா நாச்சுக்கா. நக்கு 4 வை தண்ணி குடி. முன்னெடுத்தல்ல நாடு நாடு நகரம் நவநீத செங்கோல் உப்பு சட்டி வரவோடு உங்ககிட்ட இப்ப செத்தா கூட நெத்தியில வைக்க 1 ரூபா காசு கிடையாது. எல்லா தந்திரமான எலி வாங்கிட்டேன். இப்ப நான் தாண்டி இந்த நாட்டுக்கு மகாராணி. நீ யாரு? நான் வீட்டு பிச்சைக்காரன் நாய். நீ யாரு? உனக்கு என்னடா நான் சும்மா எல்லாம் விளையாட்டுக்கு தானே சொல்றேன். விளையாட்டுக்கா? போட்டா கோசரம் தானே. போட்டாவா? எட்டு உதச்சுன்னா 10 காலை அவனையும் போட்டாவா போட்டோ அடியான அடி அடிச்சு வலிக்குது. எல்லாம் சும்மா வலிக்குதுண்டா மண்ணை. இங்க பார், உன்ன மாதிரி இந்த ஊருக்குள்ள யார் யாரு கட்டின பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணிட்டு கூத்தியாவோட சுத்திட்டு இருக்கிறானோ அவனுக்கெல்லாம் இதே நிலைமைதான். மனசுல வச்சுக்கோ. ஒழுங்கு மரியாதையா நாட்டை விட்டு ஓடிரு. கட்டிட்டு வாங்கடா தாயரிங்களா. பெரிய குடுல அம்மனத்தோட வரானு. சண்டாளி சதிகாரி சதிகாரி மற்ற மலிகாரி தந்திர முறையிலே இந்த தாசியோடைய வைவசியத்தாலே எப்படியாப்பட்ட ஒரு பெரிய காரியத்தை செய்து விட்டேன். பெற்ற தந்தை என்று கூட வாராமல், கட்டிய மனைவி என்று கூட வாராமல் அவர் இருவரையும் ஒதுக்கி வைத்து விட்டு இவதான் முக்கியம் வந்த நாடு நகர நவநீத செங்கோல் அனைத்து பிடுங்கி ஆண்டி பிச்சைக்காரனை போல என்னை அடித்து துன்புறுத்தி துரத்து விட்டாளே. ஐயோ தெய்வமே! இறைமையாக என்னுடைய மனைவி இருக்கிறார்.
கடைசி ஒரு முறை அவளை போய் பார்த்து அவகிட்ட இந்த நிலைமையை சொன்னா இதற்கு ஒரு தீர்வு தெரியும். மகனும் கட்டி இந்த தரணியெல்லாம் ஆண்ட மன்னவா தங்கம் இல்லாத போனீங்களா, தாசீலத்துல கடன் பட்டீங்களா, பொண்ணு இல்லாத போனீங்களா, போய் கடன் பட்டீங்களா, உங்க ஹரிராம கலைஞர் என்ன, உங்க ராஜபோகம் அரச போகம் குலைந்தது என்ன, நீங்கள் திருமணம் செய்கின்ற பொழுது இப்படி ராஜபோகத்தோடு ஒரு நாளாளக்கூடிய மன்னனாக இருந்த நீங்க உங்களுடைய அங்கவஸ்தனம் ஆணிமுத்து கோட்டு மணிமகனம் எல்லாம் இல்லாமல் ஒரு ஆண்டி பரதேசிய போல வந்திருக்கிறீங்களே. கட்டிய மனைவி என்று கூட மாறாமல், பெற்ற தந்தையார் என்று கூட மாறாமல் அடித்து சித்திரவதை செய்து
தங்களை அடித்து சித்திரவதை செய்தேன். அது மட்டும் இல்லாமல் இந்த தாசியுடைய வார்த்தை கேட்டு இந்த தாசி பின்னே போனதுக்கு என்னுடைய நாடு நகரம் நவீன செங்கோல் ஆளுப்படை துணுப்படை அத்தனையும் பிடுங்கி என்னை ஆட்டி பிச்சைக்காரனை போல ஆக்கி விட்டார். அடிக்காதே ஒரு மனிதன் வாழ்வது சில காலம், தாழ்வது சில காலம். பொன்பொருள் செல்வங்கள் எல்லாம் நிலையற்ற இந்த உலகத்துல அப்படி இருக்கும் பொழுது அழிந்து போகும் காசு பணத்திற்காக அதாவது வேசிகள் இப்பேற்பட்ட காரியத்தை செய்து விட்டார். சுவாமி, நீங்க ஒன்றும் கலங்க வேண்டாம். இப்பொழுதாவது என்னுடைய அதாவது தேடி இல்லம் தேடி மனைவி ஒருவள் இருக்கிறார் என்று என்னிடத்தில் நீங்கள் வந்ததே போதும் சுவாமி. கண்ணே, என்னை அடித்து சித்திரவதை செய்து எனக்கு உடலெல்லாம் வலிக்கிறது, உடலெல்லாம் சோர்வாக இருக்கிறது. ஐயோ ஐயோ கண்ணே, ஒன்றாக சேர்ந்து வாழலா என்ற மனக்கோட்டையோடு உங்களுக்கு நான் மலமாலை சூட்டி மாலையிட்டு வந்தேன். ஆனா தாய் இழந்து, தந்தை இழந்து, என்னுடைய மாமனாரை இழந்து, கடைசியாக நான் உங்களை இழக்கக்கூடிய நிலைமை வந்துவிட்டேன்.